Our hearts beat to the city streets. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தீப்ஸ் vlog. எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlogல ரீசெண்டாக நாங்கள் போயிருந்த 3 days வெக்கேஷன் டு வயநாட் கேரளா தான் பார்க்க போகிறீங்க. As the chemicals they take us higher. The night's young. ஸோ கிராப் யுவர் டீ ஆர் காஃபி வித் ஸ்நாக் ஆர் லன்ச் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் லன்ச் எடுத்துகிட்டு அப்படி நீட்டாக காமாக உட்காந்துக்கோங்க. ஒரு சூப்பரான ரோட் ட்ரிப் போன ஃபீலோடு தான் இந்த vlog ஃபிலிம் பண்ணியிருக்கேன். நாங்கள் வயநாடு ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால பெருசாக சைட் சீயிங்லாம் போல். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட் ஸ்டே, ஒரு ரிலாக்ஸ் டைம் வித் ஃபேமிலி, அவ்வளோதான். ஸோ ரெசார்ட் ஸ்டே எப்படி இருந்தது, போகிற வழி ஃபுல்லாக ரோட்வேஸ் எப்படி இருந்தது அப்படின்றத அதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரிப் வந்து லாஸ்ட் வீக் ஃப்ரைடே மார்னிங் January 5th ஒரு 6 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து மார்கழி மாதம் அப்படின்றதுனால நல்லாவே வந்து ஒரு 6:45 அப்படிங்கும்போது தான் விடிய ஆரம்பிக்குது. ஸோ நாங்கள் கிளம்பும்போது 6 o'clock அப்படின்னா இருட்டும் இல்லை, ரொம்ப வெளிச்சமும் இல்லை. அந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட டைமில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ஃபீலே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வழக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் வந்து ஹைவேஸில் போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த தடவை வந்து குட்டி குட்டி வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி சத்தியமங்கலம் வழியாக ஆசனூர் ஹில்ஸை க்ராஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் வழியாக தான் போகிற மாதிரி இருந்தது. நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணி கர்நாடகாவை க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் கேரளாக்குள்ளே போய் தான் வயநாடு. கிட்டத்தட்ட வந்து 3 ஸ்டேட்டை இந்த ட்ராவலில் கவர் பண்ணோம். இதில் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, மார்னிங் டைம் நம்ம கிளம்பும்போது அந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட டைமில் ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப வெளிச்சமாகவும் இல்லாமல் அப்படியே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டீ கடை, பேக்கரி அண்டு பூக்கடை, இது 3 மட்டும்தான் ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ கொஞ்சம் அப்படியே குளிராகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் கிளம்பி போகிற வழி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தான். சத்தியமங்கலத்தில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஹில்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் தான். நீங்கள் வந்து கோயம்புத்தூர், ஈரோடு இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா வயநாடு போகணுன்னா இந்த ரூட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டா ரோட்வே ட்ரிப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். She puts her hand in mine. சத்தியமங்கலம் க்ராஸ் பண்ணதுமே அவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான பண்ணாரி அம்மன் கோவில் அங்கே இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னோடய பர்த்டே அப்படின்றதுனால உள்ளே போய்ட்டு எங்களுக்கு கும்பிட்ற அளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து 7 hours ட்ராவல் கூகுளில் காமிச்சது. ஸோ இப்போ கிளம்புனாலே கிட்டத்தட்ட 2 o'clock தான் ரீச் பண்ண முடியும். அதனால் வெளியிலேயே நின்று குட்டியாக ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குட்டி குட்டி சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. இங்கே பாருங்க, பண்ணாரி அம்மன் கோவில் தாண்டின உடனே செட் ஆஃப் மான்கள். So cool. ஸோ போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல வந்து மான் அங்கங்கே கூட்டமாக புள்ளிமான் இருந்துச்சு. நம்ம ஜூலெல்லாம் போய் என்ன தான் பார்த்தாலும் நார்மலாக ஒரு ட்ரிப்பில் இப்படி போகும்போது பார்க்குற ஃபீலே வேறு மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது 2 இடத்துல யானை பார்த்தோம். அப்புறம் அங்கங்கே குரங்கு இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து லக் இருக்குன்னா புலி, சிங்கம் கூட பார்க்கலான்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் எதுவும் சான்ஸ் கிடைக்கல. குட் மார்னிங். குட் மார்னிங். விக்கி பேக்ஸ் சரி பண்ணிக்கோ. ஸோ விக்கி வந்து எழுந்து எல்லாம் குளிச்சு ரெடி ஆயிட்டு மறுபடியும் வந்து அப்படியே தூங்கியாச்சு. ஏன் விக்கி? ஆமா, அங்க நல்லா இருக்கும். வந்து நம்ம பண்ணாரியெல்லாம் க்ராஸ் பண்ணி ஆசனூர் ஹில்ஸ் வழியாக ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஆசனூர் ஹில்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே குளிராக இருந்துச்சு. 27 ஹேர்பின் பென்ஸு, கிட்டத்தட்ட 30 to 40 minutes நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 27 ஹேர்பின் பென்ஸ் அப்படின்றதுனால நாங்கள் வந்து கொஞ்சம் பயந்தோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப நாள் முன்னாடி தான் இங்கே வந்திருக்கோம். அப்போ வந்து ரோட்வே சரியில்லை. அதனால தான் சரி கொஞ்சம் லேட்டாக கிளம்போம். 9 o'clock அப்படிங்கும் போது ஆசனூர் ஹில்ஸ் க்ராஸ் பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு. பட் ரோட்வேஸ் வந்து சூப்பராக போட்டாங்க. அதனால் நீங்கள் தைரியமாகவே இந்த ஹில்ஸில் நல்லா ட்ராவல் பண்ணலாம். நிறையா லாரிஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு அண்டு கர்நாடகா, கேரளாவை கனெக்ட் பண்ண கொஞ்சம் வெஹிக்கல்ஸோட இது நிறையா இருந்தது தான். பட் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளம்பும் போதே ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, ஆசனூர் மேலே போனதுமே ஒரு
டீ ஷாப் இருக்குது, அங்கே ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அங்கே டீ சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகேன்ட்டு ஆசனூர் ஹில்ஸ் க்ராஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அங்கே ஒரு டீ ஷாப் இருந்தது. அங்கே நிறுத்தி நல்லா அந்த குளிரில் ஒரு சூப்பராக ஒரு டீ. ஸோ டீயும் நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திம்பம் வரும், அதுக்கப்புறமா கர்நாடகாக்குள்ளே என்ட்ரி ஆயிடுவோம். அங்கேருந்து ஒரு 3 hours ட்ராவல் பண்ணி நீங்கள் கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு வயநாடு போகணும். ட்ரைவ் பண்ணுறா ட்ரைவ் பண்ணுங்க. ஸோ போகிற வழி ஃபுல்லாக இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து ஹில்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் மட்டும்தான். இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாக்குள்ளே போகும்போது அது ஒரு மாதிரி ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு, கேரளாக்குள்ளே போகும்போது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ஹில்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ட்ரிப்லாம் முடிச்சு ஒரு 6 hours ட்ராவலுக்கு அப்புறமா நம்ம ரெசார்ட் ரீச் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெசார்ட் ஸ்டே மட்டும்தான், நோ சைட் சீயிங். நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி டைம், ஒரு ரிலாக்ஸிங் டைமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் ட்ராவல் பண்ணோம். இந்த ரெசார்ட் பற்றி சொல்லணுன்னா நாங்கள் வந்து ஆன்லைன்லலாம் சர்ச் பண்ணி பயங்கரமாக பார்த்து தேடி தான் கண்டுபிடிச்சோம். ட்ராவல் பண்ணுற டைமில் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், ரெசார்ட் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ட்டு. பட் ஓகே தான், நாங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ரெசார்ட் பற்றி ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா லொக்கேஷன் ரொம்ப சூப்பர். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபீல் இருக்கும். ரெசார்ட் ஸ்டே ஆகட்டும், ரூம் ஸ்டே ஆகட்டும், பூல் ஆகட்டும், ஈவன் வந்து ரெஸ்டாரண்ட்னு எல்லாமே வந்து நல்லா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உட்காந்து நம்ம சாப்பிட்ற மாதிரியும் ஸ்டே பண்ணியிருக்கிற ஃபீல் இருக்கும். ரூம் நல்லா க்ளீனாக இருந்தது, ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆம்பியன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணுச்சு. அது என்னன்றது அப்படி நான் வீடியோவில் அடுத்தது சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ரூமெல்லாம் செக்இன் பண்ணிட்டோம். ரூம் வந்து யூஸ்வலாக நம்ம கான்டெம்பரரி ஸ்டைலில் தான் எப்பயுமே புக் பண்ணுவோம். இந்த தடவை சரி கொஞ்சம் கேரளா அண்ட் இந்தியன் டச் இருக்கிற மாதிரியான ஒரு ரூம் புக் பண்ணுவோமே அப்படின்ட்டு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டச்சோடு தான் பார்த்துட்ருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இது நல்லா இருந்தது. ரெசார்ட்டோட நேம் வந்து வைத்ரி மிஸ்ட் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூட் ரூம், லைக் உங்களுக்கு லிவிங் ரூம் இருக்கும், பெட்ரூம் இருக்கும். லிவிங் ரூம்லேயே பால்கனி, பெட்ரூம்லேயே பால்கனி வித் பின்னாடி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே தெரியுது இல்லையா ஒரு இன்டோர் கார்டன் மாதிரி பெட்ரூம்லேயும் வச்சுருந்தாங்க, லிவிங் ரூம்லேயும் இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஃபீல் இருந்தது உங்களுக்கு ஸ்டே பண்ணிட்டது. அப்புறம் பெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றியுமே இந்த மாதிரி ஒயிட் கலரில் கிளாத் போட்டு கவர் பண்ண மாதிரி. விக்கி வந்து இப்போ 12 year old அப்படின்றதுனால கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா பெட் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் அவள் அதில் தனியாக தூங்கலாம், எங்களோட தான் தூங்கினா. பட் 12 year old அப்படின்னாலே நீங்கள் தனியாக பெட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நைட் டைம் வியூ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ விகாஷ்னி தான் பயங்கர எக்ஸைட்டட். ஸோ அடுத்தது நம்ம நல்லா ட்ராவல் பண்ணி வந்ததுனால மத்தியானம் சரியாக சாப்பிட முடியல, அதனால் டின்னர் மட்டும் கொஞ்சம் நல்லா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரூம்க்கே ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ ரெசார்ட்குள்ளேருந்து உங்களுக்கு ரூமுக்கு வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து கோபி மஞ்சூரியன் அண்ட் சூப்பு வித் பாஸ்தா சொல்லியிருந்தோம். எங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் அண்டு பெப்பர் சிக்கன் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அவ்வளோதான். ஸோ குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் நைட்டு கொஞ்சம் பசி ஜாஸ்தியாக இருந்தது, அதனால் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே குட்டி குட்டி ஃபோட்டோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா 10-10:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இது ஒரு காடு, இந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது பூல். எப்படி பாருங்க, இந்த காட்டுக்குள்ளே போய் தான் குளிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இங்கேயுமே காடு தான், இங்கேயுமே மித்துக்குட்டி இருக்கிறாரு. அது வந்து ஸ்விம்மிங் பூல். இப்போ ஹாட் ஆயிடுச்சு. நேத்து போகும்போது ரொம்ப குளுவா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப குளுவா இருந்துச்சு. அப்புறம் வந்து ரொம்ப குளுவா இருந்துச்சா? டயர்ல வந்து வயர்ஸ் போயிடுச்சு. சரி டாப்ல தான் வாட்டர் டேங்க் வச்சிருக்காங்க, அங்க இருந்து எல்லாத்தையும் தண்ணி ஒரு பட்டர்ஃப்ளை ஓடி போயிடுச்சு. ஃபோன் தாங்க பட்டர்ஃப்ளை போட்டோ எடுக்கணும். சரி மம்மி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இது காஃபி பீன்ஸ்னு. ஆமாம், நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டெல்லாம் பிடிக்கலைங்க, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். இந்த ரெசார்ட் பற்றி பார்த்ததில் அவங்க சொன்னாங்க இது வந்து காஃபி பீன்ஸ் அப்படின்ட்டு. எங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்ட்டு கூகுள் லென்ஸில் போட்டு பார்த்தோம், காஃபி பீன்ஸ்னு கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து காஃபி. இங்கே பாருங்கதோ, ஸோ இங்கே வந்து காஃபி பீன்ஸ் அங்கே இருக்குது. இது பாரு நல்லா டார்க் ஆயிடுச்சு பாரு, தெரியுதா? அதான் அதெல்லாம் டார்க்கா இருக்கு பாரு, கருக்கருன்னு. அங்க பாருங்க, அது பெர்ஃபெக்ட்டா இருக்குது. அந்த இதுக்கு பாத்து. சோ இதான் வந்து காஃபி பீன்ஸ். இது வரைக்கும் நான் காஃபி பிளான்ட்ஸ் பார்த்தது இல்ல, இத ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இங்க வந்து இது வந்து செரிஸ்.
செரிஸா? செரிஸ் இல்லை குட்டி, காஃபி பீன்ஸ் இருக்குல்ல, காஃபி குடிக்கிறோம்ல, ப்ராசஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏண்டாமா சரி, என்ன ரொம்ப பிடிச்சது? பிரேக்ஃபாஸ்ட்டில் ரொம்ப பிடிச்சது எதுன்னு நானே சொல்லிடுறேன் விகாஷ்னிக்கு. ஸ்ட்ராபெரி யோகர்ட். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளுக்கு வழக்கம் போல் சாம்பார் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயோ, ஸோ எனக்கு வழக்கம் போல் சாம்பார் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ஆப்ஷன்ஸ் வந்துருக்கலாம், பட் இதுதான் கரெக்டு விக்கி. அப்போ தான் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக கரெக்டாக சாப்பிட்லாம். நிறையா இருந்ததுன்னு வச்சுக்கோ. ஹோட்டலில் வந்து அப்படி ஃபுல்லாக அது ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும். பட் அது வந்து சிட்டி மாதிரி ஸ்டே பண்ணுறது. இது வந்து ரெசார்ட்னா இதுக்கு தனி மெயின்டெனன்ஸு, அது வேஸ்ட் பண்ணி தான். ஆனால் நல்லா இருக்குது. இங்கே வந்து மெயினாக ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற கடைசியாக போனது 3 தான் இந்த மாதிரி. அடுத்தது நம்ம வந்து அப்படியே ரிலாக்ஸிங்காக கொஞ்ச நேரம் ஷட்டில் விளையாண்டோம். ஃபஸ்ட்டு மிதுன் கூட விளையாண்டு அவனை நல்லா டயர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவனை ஒரு பக்கமாக உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் விளையாண்டுருந்தோம். ஏன்னா அவன் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அவனால் பெருசாக விளையாட முடியல. பட் ஸ்டில் அவனுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கணுமேன்ட்டு அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு அப்புறம் நாங்கள் விளையாண்டுருந்தோம். நான் வந்து இந்த மாதிரி ரெசார்ட்டுக்கு வந்து பூலில் வந்து குளிச்சு ஸ்விம்மிங்கே கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து சூப்பராக நான் ஸ்விம் பண்ணேன். நல்லாவே இனிமேல் சொல்லிக்கலாம் எனக்கு ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்ற மாதிரி. நல்லாவே வந்து தெரிஞ்சது. லாஸ்ட் டைம்லாம் என்னால் ஒரு 12 to 15க்கு மேலே அந்த ஸ்விம் பண்ண முடியாது. இன்னைக்கு எவ்வளோ நேரம் நல்லாவே ஸ்விம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் காஃபி வந்து பாரு, பொரிச்சு காஃபி காய வைக்கிறாங்க. ஸோ ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வீடு, அது கேரளாவில் இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய வீடு. ஸோ ஈவினிங் வந்து அப்படியே கொஞ்சம் வெளியில் வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்தோம். மிதுன் விகாஷ்னியும் பீட்சா சாப்பிடணும்னு கேட்டாங்க. ஸோ வயநாடு நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரெசார்ட்லேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கல்பேட்டான்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அங்கே வந்து பீட்சா ஷாப் எதுவுமே இல்லை. பட் இந்த பர்கர் லான்ச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஷாப் இருந்துச்சு. சரி இங்கே ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு பர்கர். மிதுன் சார் வந்து என்னென்னா, எனக்கு பர்கர்லாம் வேணாம், ஹாட் டாக் தான் வேணும் அப்படின்னா, எப்படிடா உனக்கு ஹாட் டாக்லாம் தெரியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு சரி ஓகே ஏதோ வீடியோவில் பார்த்துருப்பான் அப்படின்ட்டு சரிட்டு அவனுக்கு ஹாட் டாக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூடவே வந்து 2 பேரும் நியூட்டலா மில்க் ஷேக் மாதிரி ஆர்டர் பண்ணிட்டாங்க. நானும் ஹஸ்பண்ட் வந்து லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா டின்னர் வந்து ரெஸ்டாரண்ட் லைக் ரெசார்ட்குள்ளே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்ட்டு ஒரு பிளான் இருந்தது. அதனால் வந்து எங்களுக்கு வந்து வாட்டர்மெலான் மொஜித்தோவும் கூடவே ரேப் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம். பட் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு 6 o'clock பக்கம் ஆகிடுச்சு. நாங்கள் லஞ்சு சாப்பிட்டதே ஈவினிங் தான். சரி இதுக்கு மேலே ரொம்ப இருட்டிடுச்சுன்னா ரெசார்ட் வந்து ரொம்ப உள்ளே இருந்தது. அதனால சரின்ட்டு கிளம்பிட்டோம். ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறாரா? ஓ அப்படி இறங்கணுமா? கேட்டுக்கோங்க, ஸ்லைடு மாதிரி பண்ணி உட்காரணும். இறங்கும் போது அப்படி இறங்கணுமா? எனக்கு கூட தெரியாதுடா அதெல்லாம். ஸோ நம்மளோட ரூம் உள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான், இந்த வியூ தான் ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. அப்படியே ஒயிட் கலர் பெட்டு, அப்படியே வந்து இங்கே உட்டன் சேர்ஸு, அப்படியே இங்கே மலை, அப்படியே ஃபுல்லாக ட்ரீஸ். ஸோ டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து வெளியில் போயிடணும்னு சொல்லலையா, ரிட்டர்ன் வரும்போதே லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மழை பெய்யவும் ரொம்ப நல்லா இருந்தது. ரூமில் ஸ்டே பண்ணியிருந்த போது சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா பால்கனிலேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபாரஸ்ட் மாதிரியான வியூவில் தான் இருந்தது செட்டப்பில். அதே போல் ரெஸ்டாரண்ட்டும் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டே மாதிரி தான் இருந்துச்சு. ஐ மீன் ஃபாரஸ்ட்டில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு ஃபீலோடு தான் இருந்துச்சு. அதனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யவும் அப்படியே சில்லுன்னு காற்றடிக்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நைட்டுக்கு வந்து நாங்கள் சூப் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பிரியாணியும் ஏதோ சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். கூட வந்து ஒரு கிரேவி மட்டும் சொல்லிட்டோம். சிம்பிளான டின்னர் தான், பட் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது வந்து நல்லா உட்காந்து அந்த கூல் ப்ரீஸோட டின்னரை வந்து முடிச்சுட்டு ஐயா மிதுன் தான் சூப்பர். விக்கி ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது விக்கி, சான்ஸே இல்லை. சரி ஆடு, முன்ன ஆடினில அதை ஆடு, முன்ன ஆடினில நல்லா இருக்கு ஆடு, கியூட்டாக இருக்கு ஆடு. மிதுனோட டான்ஸே பயங்கரமான ஒரு டான்ஸு. இங்கே
ஐயோ ஐயோ நீங்களும் வந்து டான்ஸ் ஆடுங்க. ஏன் பயங்கரமாக ஆடுறீங்க 2 பேரும். சரி அது ஆடுறி அது. நல்லா தானே ஆடுற, க்யூட்டாக இருக்குது ஆடுறது. இப்போ இல்லை, நேற்று நைட் சொல்கிறேன். நான் வயநாடு போகும்போது மூணார் போகும்போது பார்த்தீங்கன்னா அது என்னது, அது ஒரு வார்ம் இருக்கும்ல, லீச்சாடி அதுக்கு பேர். அது வந்து என்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை காலில் இன்னொரு தடவை கையில் கடிச்சிருச்சு. நாங்கள் நேற்று இங்கே வந்ததுமே ஒருத்தர் பூலில் வந்து ஒருத்தர் காலில் ஏறிடுச்சா, அதனால் எனக்கு நேற்று எங்களுக்கு கொஞ்சம் பயம் வெளியில் வரத்துக்கே. அப்புறம் இன்றைக்கி வந்து அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. அதே போல் இன்றைக்கி மழையும் வரல. பத்தாதுக்கு அப்பா என்ன எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா வந்து அதெல்லாம் எடுக்கவே முடியாதுல்ல கால். ஆமாம், சிக்கிடுச்சுன்னா அது வேறு அந்த லீச் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு பயப்போம். அப்பா பயமுறுத்திக்கிட்டாரு வேணும்னு. அதெல்லாம் நேற்று கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யல, 8 o'clock பெஞ்சிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், உனக்கு சன்கிளாஸ் வாங்கி கொடுத்தேன் அதை நீ போடுறதே இல்லை அப்படின்ட்டு. சரி அவளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சும்மா ஒரு சன்கிளாஸ் போட்டு ஒரு வீடியோ எடுப்போமே அப்படின்ட்டு எடுத்தேன். ஸோ விக்கி வந்து என்னை பார்த்து என்ன கேட்டான்னு தெரியுங்களா இன்றைக்கி. ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டான்னா, ஆக்சுவலாக வந்து ஹேர் வந்து கேர்ள் பண்ணிங்களா மம்மி அப்படின்னு கேட்டா. அப்புறம் ஃபவுண்டேஷன்லாம் நிறைய போட்டிங்களா மம்மின்னு கேட்டா. ஆக்சுவலாக எதுவுமே பண்ணல. சொல்லுங்க என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. இப்படிதான் வந்து நம்மளோட வயநாடு ட்ரிப் ரெசார்ட் ஸ்டேவோட கம்ப்ளீட்டாக ஒரு குட்டி ஃபேமிலி டைமாக போச்சு. ஹோப்ஃபுல்லி எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோட உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.